பாரிஸ் ஒலிம்பிக்கின் மல்யுத்த போட்டியில் இறுதிச் சுற்று வரை சென்று தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் பதக்க வாய்ப்பை தவறவிட்ட வினேஷ் போகத் காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருப்பது இன்னும் ஒரு மாதத்திற்குள் நடக்க இருக்கும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹரியானா மாநிலத்தின் ஜாட் சமூகத்தைச் சேர்ந்த மல்யுத்த குடும்பத்தில் பிறந்த வினேஷ் போகத் 3 முறை ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றவர். இந்தியாவுக்காக காமன்வெல்த் போட்டிகளில் பதக்கம் வென்றவர். இந்த ஆண்டு நடந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 50 கிலோ பிரிவில் பங்கேற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியிருந்தார். ஆனால் இறுதிச் சுற்று நடைபெற்ற அன்று 50 கிலோ எடையை விட கூடுதலாக 100 கிராம் இருந்ததாக போட்டியில் இருந்தே தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் வினேஷ் போகத். இதனால் அவரது பதக்க வாய்ப்பு பறிபோனது. ஒலிம்பிக் கமிட்டியின் இந்த முடிவை எதிர்த்து வினேஷ் போகத் செய்த மேல்முறையீட்டிலும் அவருக்கு பதக்கம் கிடைக்கவில்லை. இதனால் இந்திய அரசு வினேஷ் போகத்துக்காக குரல் கொடுக்கவில்லை என்கிற செய்தி பரவியது. இந்த நிலையில்தான் வினேஷ் போகத்துக்கு ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீரருக்கான மரியாதையும் சலுகைகளும் வழங்கப்படும் என பாஜகவை சேர்ந்த ஹரியானாவின் முதலமைச்சர் நயாப் சிங் சைனி அறிவித்தார். இன்னொரு பக்கம் அண்டை மாநிலமான ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான் சிங் நேரடியாக வினேஷ் போகத்தின் குடும்பத்தை சந்தித்தார். இதேபோல காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் பூபேந்தர் சிங் ஹூடா ராஜ்யசபா தேர்தலில் வினேஷ் போகத் போட்டியிட்டால் அவருக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என அறிவித்தார். இதனால் வினேஷ் போகத் விரைவில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் இணைவார் என எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கேற்றார் போல இந்தியா திரும்பிய வினேஷ் போகத் ஹரியானாவில் 200 நாட்களை கடந்து நடந்து கொண்டிருந்த விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்டார். பின்னர் சக மல்யுத்த வீரரான பஜ்ரங் புனியாவுடன் சேர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியையும் சந்தித்து பேசினார். தற்போது இருவரும் இணைந்து காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்திருக்கின்றனர். இவர்களின் இந்த முடிவு அக்டோபரில் நடக்க உள்ள ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு கடும் சவாலை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு மல்யுத்த வீராங்கனைகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவரும் பாஜக எம்பியுமான பிரிஜ்பூஷன் சரண் சிங்குக்கு எதிராக மல்யுத்த வீரர்கள் போராட்டத்தில் குதித்தனர். ஆனால் நீதிமன்றம் தலையிடும் வரை பாஜக அரசு சரண் சிங் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. சரண் சிங்குக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட வினேஷ் போகத்தை போலீஸ் குண்டுக்கட்டாக அப்புறப்படுத்திய வீடியோக்களும் அவர் கண்ணீரோடு நின்ற காட்சிகளும் வெளியாகியிருந்தன. மக்களவை தேர்தல் நேரத்திலேயே சரண் சிங் விஷயத்தில் பாஜகவுக்கு எதிரான அரசியலை காங்கிரஸ் முன்னெடுத்தது. இது பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் பலன் கொடுக்கவும் செய்தது. இந்த முறை வினேஷ் போகத்தும் உடன் இருப்பதால் பாஜகவை கார்னர் செய்ய வசதியாக இருக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஹரியானாவில் கடந்த 200 நாட்களாக குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே மாநிலத்திலும் மத்தியிலும் இருக்கும் பாஜக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை வினேஷ் போகத்தும் சந்தித்து உங்களுடன் நிற்பேன் என வாக்குறுதி அளித்துவிட்டு வந்திருக்கிறார். இதனால் விவசாயிகள் வாக்குகளும் பாஜக அரசுக்கு எதிராக திரும்பும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தற்போது காங்கிரஸில் இணைந்துள்ள வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா ஆகிய இருவரும் ஹரியானா மாநிலத்தில் பெரும்பான்மையாக இருக்கும் ஜாட் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். 2019 முழுக்க பாஜக வாக்கு வங்கியாக இருந்த ஜாட் சமூகம் 2024 காங்கிரஸ் பக்கம் சாய்ந்திருக்கிறது. இதனால் கடந்த முறை 10 மக்களவை தொகுதிகளையும் கைப்பற்றிய பாஜக இந்த முறை 5 தொகுதிகளை காங்கிரசிடம் பறிகொடுக்க வேண்டியிருந்தது. தற்போது ஜாட் சமூகத்தைச் சேர்ந்த வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா காங்கிரஸில் இணைந்திருப்பது அந்த சமூக வாக்குகள் பாஜக பக்கம் சாய்வதை தடுத்து நிறுத்தும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இது மட்டுமல்லாமல் ஹரியானா மாநிலம் குத்துச்சண்டை, மல்யுத்தம் உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கு பெயர் வாங்கிய மாநிலம் என்பதால் வினேஷ் மற்றும் பஜ்ரங் புனியாவின் வருகை இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் என பலரை காங்கிரஸ் பக்கம் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவும் பாஜகவுக்கு சவாலாக அமையலாம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அடுத்த முக்கியமான விஷயம் வினேஷ் மற்றும் பஜ்ரங் புனியாவின் தேர்தல் அரசியல் என்றி. பஜ்ரங் புனியாவை பாட்லி தொகுதியில் களமிறக்க காங்கிரஸ் தேசிய தலைமை முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் வினேஷ் போகத்தை ஹரியானாவின் ஜுலானா அல்லது தாத்ரி தொகுதியில் களமிறக்க பார்க்கிறது காங்கிரஸ். இந்த 2 தொகுதிகளும் ஜாட் சமூக மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் தொகுதிகளாக உள்ளன. இதில் ஜுலானா தொகுதி தற்போது ஜனநாயக ஜனதா கட்சி வசம் இருக்கிறது. அதே நேரம் தாத்ரி தொகுதி வினேஷ் போகத்தின் நெருங்கிய உறவினரும் மற்றொரு மல்யுத்த வீராங்கனையுமான பபிதா குமாரியின் களமாக இருக்கிறது. இவர் ஏற்கனவே இதே தொகுதியில் பாஜக சார்பாக களமிறங்கி இருக்கிறார். இந்த முறை தாத்ரிக்கான வேட்பாளரை பாஜக மாற்றுகிறதாலும் வினேஷ் போகத் தாத்ரியில் களமிறங்கினால் குடும்ப சண்டை நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே பாஜகவின் முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியான நேரத்திலிருந்து எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் அந்த கட்சியை விட்டு விலகி வரும் நிலையில் வினேஷ் போகத் காங்கிரஸில் இணைந்திருப்பது பாஜகவுக்கான சிக்கலை அதிகரித்திருக்கிறது.